அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை, இந்த தஸ்பீஹை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் 3 தடவைகள் ஓதுவதன் மூலமாக நாள் முழுவதும் தஸ்பீஹ் செய்வதை விட மிகச் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு தஸ்பீஹை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிகளில் ஒருவரான அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக என்னிடமிருந்து பிரிந்து சென்றார்கள். அந்த நேரத்திலிருந்து நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் வருவரைக்கும் நான் திக்ருகளில் ஈடுபட்டிருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹாவுடைய நேரத்தில் வந்தார்கள். அந்த வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீ இன்னும் திக்ர் செய்து கொண்டே தான் இருக்கிறீரா என்று கேட்டதற்கு நாம் ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று கூறினேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வளவு நேரம் திக்ர் செய்ததை விட மிகச் சிறந்த ஒன்றை கற்றுத்தரட்டுமா என்று கேட்டுவிட்டு இந்த தஸ்பீஹை கூறினார்கள். யார் ஃபஜ்ருக்கு பின்னால் இந்த தஸ்பீஹை 3 முறை கூறுகிறாரோ அவர் நாள் முழுவதும், அதாவது திக்ர் செய்வதை விட சிறந்த நன்மைகளை பெற்று தருகின்றது என்று இந்த தஸ்பீஹை கற்றுக் கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும், அவன் உவக்கும் அளவுக்கும், அவனது அரியணையின் எடை அளவுக்கும், அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹுவை போற்று புகழ்ந்து அவன் தூயவன் என துதிக்கிறேன் என்ற இந்த தஸ்பீஹை காலையில் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 தடவை கூறுங்கள். உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் இது சிறந்த